வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே விசித்திரமான நீதிமன்ற வழக்க பத்தி பார்க்க போறோம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஒருத்தர் கேஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் சில பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு ஆவிக்கு எதிரா கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிக்க முடியுமா? என்னங்க இது ஏதோ பேய் படத்தோட கதை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இது நிஜமாவே நடந்த ஒரு விஷயம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன ஒரு சட்ட போராட்டம் இது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு விலாவரியா பார்க்கலாம். பாருங்க, அந்த லேண்ட்லார்ட் கையில கோர்ட் ஆர்டர் இருக்கு. கேஸ்ல ஜெயிச்சிட்டாரு. ஆனா அந்த சொத்தை எடுக்க போகும்போது தான் தெரியுது, அந்த ஆர்டர் ஒரு செல்லா காசு மாதிரி, சுத்தமா பிரயோஜனம் இல்ல. அப்போ எங்க தப்பு நடந்தது? அது ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க, இந்த கேஸ் கோர்ட்ல எப்படியெல்லாம் சுத்தி சுத்தி வந்ததுன்னு நாமளும் கொஞ்சம் பின்னாடியே போனோம். இப்ப இந்த டைம் லைனை பாருங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் 2 தேதிகள் தான். ஆகஸ்ட் 6, 1992ல குத்தகைக்காரர், அதாவது அந்த பிசினஸோட ஓனர் இறந்து போறாரு. ஆனா லேண்ட்லார்ட் கேஸ் போடுறது அதுக்கப்புறம் செப்டம்பர் 28ஆம் தேதி. பாத்தீங்களா, கேஸ் போடுறதுக்கு முன்னாடியே சம்பந்தப்பட்ட ஆள் உயிரோட இல்ல. இந்த ஒரு சின்ன பாயிண்ட் தான் மொத்த கதையும் திருப்பி போட போகுது. இதனால தான் பயங்கரமான குழப்பம் வருது. முதல்ல இந்த கேஸ பார்த்த கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த தீர்ப்பு செல்லாது, இது ஒரு பூஜ்யம் சொல்லுது. ஆனா அதுக்கு மேல இருக்கிற ஹை கோர்ட் அதெல்லாம் இல்ல, இந்த தீர்ப்பு கரெக்டா, இது செல்லுன்னு நேர்மாறா சொல்லுது. ஒரே கேஸ் ஒரே விஷயம், ஆனா 2 கோர்ட் எப்படி இப்படி தலைகீழா தீர்ப்பு சொல்ல முடியும்? அந்த கேள்விக்கான பதில் நம்ம யாருமே பெருசா யோசிக்காத ஒரு சின்ன சட்ட நுணுக்கத்துல ஒளிஞ்சிருக்கு. அதாவது, நாம டீல் பண்ற பிசினஸ் எந்த வகையானதுங்கிறதுல தான் மொத்த விஷயமே அடங்கியிருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், அதாவது தனிநபர் நிறுவனம்னா என்னன்னு பார்க்கலாம். இதை சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் பிசினஸ் தொப்பி போட்டுக்கிட்ட மாதிரி தான். சட்டப்படி அந்த நபரும் சரி அவரோட பிசினஸும் சரி ரெண்டுமே ஒன்று தான். இந்த கேஸ்ல அசோக் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிங்கிறது வெறும் ஒரு பேரு தான். அதோட உண்மையான அடையாளம் அதோட ஓனர் ஏசி பாசு தான். அதே இது ஒரு பார்ட்னர்ஷிப் நிறுவனம்னா அது ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி. டீமுக்குன்னு ஒரு பேரு ஒரு அடையாளம் இருக்கும். அதுல விளையாடுற பிளேயர்ஸ் வேற, டீம் வேற. இங்க நிறுவனம் ஒரு தனி சட்ட அமைப்பா செயல்படும். இப்ப இந்த டேபிள பாருங்க. இதுதான் பிரச்சனையோட ஆணிவேரையே நமக்கு காட்டும். ஒரு தனிநபர் நிறுவனத்துல ஓனர் இறந்துட்டா சட்டப்படி அந்த பிசினஸே இல்லாம போயிடும். நீங்க அவரோட வாரிசுகள் கிட்ட தான் பேசணும். அந்த பிசினஸ் பேர் மேல எதுவும் பண்ண முடியாது. அந்த பிசினஸ் தொப்பியை போட்டிருந்த ஆளே இல்லாதப்போ வெறும் தொப்பியை வச்சு என்ன பண்ண முடியும், இல்லையா? இப்ப அந்த வித்தியாசம் நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இத வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் கடைசியா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தா நமக்கு எல்லாம் பளிச்சுன்னு விளங்கிடும். சுப்ரீம் கோர்ட் இந்த எல்லா குழப்பத்துக்கும் ஒரே வரியில முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. அவங்க சொன்னது இதுதான்: வழக்கு இறந்தவர் மீது தாக்கல் செய்யப்பட்டதால அந்த தீர்ப்பாணை செல்லாது, அதை நிறைவேற்றவும் முடியாது. பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டாங்கன்னு? அதாவது இந்த கேஸ் ஆரம்பிக்கும் போதே தப்பா தான் ஆரம்பிச்சிருக்கு. அவங்களோட லாஜிக் ரொம்பவே சிம்பிள். ஒன்னு, இந்த கேஸ்ல உண்மையான பிரதிவாதி அந்த கம்பெனி பேர் இல்ல, அதோட ஓனர் ஏசி பாசு. 2, அந்த ஏசி பாசு இறந்ததுக்கு அப்புறம் தான் கேஸே ஃபைல் பண்ணிருக்காங்க. 3, அப்போ ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸ் ஒரு இறந்தவர் மேல தான் போடப்பட்டிருக்கு. இதோட விளைவு, அப்படி ஒரு கேஸ்ல வர்ற எந்த தீர்ப்பும் சட்டப்படி செல்லாது. அது வெறும் காகிதம் தான். சரி, ஏதோ 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால நடந்த ஒரு வாடகை வீட்டு பிரச்சனை. இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? சம்பந்தம் இருக்கு. ஏன்னா ஒரு தனிநபர் நிறுவனம், அதாவது ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கும் கூட்டாண்மை நிறுவனம், அதாவது பார்ட்னர்ஷிப்க்கும் உள்ள வித்தியாசம் ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுற, ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிற, ஏன் ஒரு சின்னதா தொழில் தொடங்குற நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல, நீங்க யாரு கூட ஒப்பந்தம் போடுறீங்கன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஒரு தனிநபரா இல்ல ஒரு தனி கம்பெனியா? 2வது, தனிநபர் நிறுவனத்தோட போடுற ஒப்பந்தம் அந்த நபரோட போடுற ஒப்பந்தம் மாதிரி தான். அவர் இறந்துட்டா நீங்க அவரோட வாரிசுகள் கிட்ட தான் டீல் பண்ணணும். 3வது, ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல்ல மாட்டிக்காம நம்மளை காப்பாத்தும். கடைசியா, ஏஜென்சி கம்பெனின்னு பேர்ல இருந்தா மட்டும் அது ஒரு தனி நிறுவனம்னு அர்த்தம் கிடையாது. எப்பவும் செக் பண்ணிக்கோங்க. சோ, அடுத்த தடவை நீங்க ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க உண்மையிலே யார் கூட ஒப்பந்தம் போடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு சின்ன கேள்வி உங்க கையில இருக்கிற பேப்பர் ஒரு செல்லுபடியாகிற ஒப்பந்தமா இல்ல செல்லாத காகிதமான தீர்மானிக்க முடியும். இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.